ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன காமிச்சிருந்தேன்னா இந்த ஸ்லீவுக்கு உண்டான நெக்கு எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை காமிச்சேன். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆஃப் சைடு வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இங்கே ஸ்லீவில் இது ஒரு மிடில் பிளேஸில் வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன புட்டாஸ், நடுவில் இங்கே வந்து கீழே வந்து ஸ்கேலப் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. இந்த புட்டாஸ்லாம் வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. ஜஸ்ட் நடுவில் இருக்கிற அந்த இது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே நான் வந்து இந்த டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்லீவும் வந்து அவங்க ஒரு சில மெஷர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அந்த மெஷர்மெண்ட் படி தான் நான் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் தான் நான் ட்ரா பண்ணிப்பேன். பென்சிலில் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ பெனில் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேப்பரும் வேஸ்ட் ஆகிடும், உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும். இதே நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா டிசைன்ஸுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸ்லீவு அவுட்லைன்லாம் எல்லாமே ட்ரா பண்ணிக்கிறேன். வீடியோவும் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் தான் கொடுக்குறேன். இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி நான் நெக்குக்கு ட்ரா பண்ண அதே டிசைன் தான் இங்கே அதே மாதிரியே அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்திருக்குது. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே கீழே ஒரு பார்டர் மாதிரி வந்திருக்குது. இந்த பார்டருக்கு இன்பிட்வீனில் வந்து செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த செக்குடு பேட்டர்னுக்கு மேலே தான் இந்த டைமண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க, நான் ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு அது எல்லாமே டீட்டெயில் தெரியும். நெக்கில் போட்ட அதே டிசைன் தான். இது நீங்கள் இன்பிட்வீனில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சுகர் பீட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் பெனில் ட்ரா பண்ணிங்கன்னா இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இந்த பேப்பர் அப்படியே உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த பெனில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பென்சில்னும் போது உங்களுக்கு மைன்யூட் இதுவாக தான் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே நான் வந்து இந்த டிசைன் கொடுத்த அந்த பர்சன் கிட்ட, கஸ்டமர் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் பெனில் ட்ரா பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பென்சிலில் தான் அவங்களுக்கு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுவேன். அவங்கள ஜூம் பண்ணி பார்க்க சொல்லுவேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்றத கேட்பேன். மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த டிசைன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. எந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்லுவாங்க. அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணுவேன். அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னும்போது அவங்க வந்து மெசேஜ் கொடுப்பாங்க. அவங்க மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி பெனில் ட்ரா பண்ணிவிடுவேன். அதை வந்து ஸோ பாருங்கள், ஒவ்வொரு டிசைனும் இவ்வளோ நேரம் எனக்கு மைன்யூட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். பட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் போடும்போது
ஸ்கிப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து, ஐ மீன் ஃபாஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது. ஆரி ஒர்க் போடும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கழுத்து வலி, இடுப்பு வலி, கை வலி இதெல்லாம் இருக்குதோ அதே சேம் தான் எனக்கு இந்த இதுலேயும் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன டேபிள் வச்சு தான் இதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தரையில் வச்சு தான் ட்ரா பண்ணுவேன். அது இன்னும் எனக்கு பேக் பெயின் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டடி டேபிள் மாதிரி வாங்கி அதில் நான் வந்து வச்சு ட்ரா பண்ணுறேன். ஸோ என்னோடய ஒர்க் எல்லாமும் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்க டைமில் தான் நான் வந்து இந்த ஒர்க்கும் பண்ணுறேன். என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணியும் சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. கிளாஸ் வந்து மோஸ்ட்டாக மார்னிங்கில் தான் வைப்பேன். டைமிங் வந்து 10 o'clock டைமிங்கில் இருக்கும். 10 to 12 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது, லைவ் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அதில் அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ட்ரா பண்ணும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ட்ரா பண்ணணும். எங்கேயாவது நம்ம ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம்னா அதை எரேஸ் பண்ண முடியாது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஷேப் எப்படிலாம் நான் ட்ரா பண்ணுறேனோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு வளைவு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கட் ஒர்க் ஆகிடும். ஒரு சில டிசைன் நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் பண்ண மாதிரி ட்ரா பண்ணியிருக்கலாம். பெனில் ட்ரா பண்ணும்போது அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்போது பெனில் ட்ரா பண்ணிடலாம். முடித்ததுக்கப்புறமா அந்த பென்சில் மார்க்கிங் எங்கேயாவது தெரியுதுன்னா ரப்பர் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சின்ன டிசைன்னாலும் பண்ணலாம், இதை வந்து பெரிய டிசைனாக மேக் பண்ணனாலும் பண்ணலாம். அதாவது அவங்க சென்ட் பண்ண டிசைன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து வேறு மாதிரி ஸ்லீவ் பேட்டர்னாகவும் மாற்றி டிசைன் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த டிசைன், இந்த லீஃப் பேட்டர்ன் வருது இல்லைங்களா, இதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணலாம். இல்லை சென்டர் போர்ஷனில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாராக இருந்துட்டு பேலன்ஸ் சைட்லலாம் வந்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே டிசைனை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மேக் பண்ணிட்டேன் நான் வந்து. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த டிசைனில் காட்டின மெஷர்மெண்ட் வேறு இருக்கலாம், கஸ்டமர் கேட்குற மெஷர்மெண்ட் வேறு இருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு அது வந்து வேரி ஆகும். இப்போ இந்த சென்டர் பார்ட்டும் நான் ட்ரா பண்ணிடுறேன். அதாவது ஒருத்தர் பாடி மெஷர்மெண்ட் வேறு வேறு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்.
ஸோ இப்போ இந்த கட் ஒர்க் டிசைன்ஸை நான் மேக் பண்ணிடுறேன். இங்கே என்னென்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வளைவை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து கட் ஒர்க். இங்கே லீஃப் பேட்டர்ன் வருதுன்னா லீஃப் பேட்டர்ன் ஸ்டைல்லையே நான் கொடுக்குறேன். திரும்பி லீஃப்க்கு இறக்குறேங்க. இந்த 3 சின்ன சின்ன ஸ்டெம் மாதிரி போட்டு லீஃப் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த 3 இதுக்கும் சேர்த்தா மாதிரியே வச்சு நான் வந்து இந்த கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த செக்குடு பேட்டர்னும் ட்ரா பண்ணிக்கணும் நம்ம வந்து. ஸோ நான் இப்போ இதை மட்டும் ஆஃப் சைடில் அடுத்த சைடில் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அடுத்த சைடில் அந்த இம்ப்ரெஷன் அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் செக்குடு பேட்டர்ன் போடும்போதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதை நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ செக்குடு பேட்டர்ன் போடும்போது அதில் வந்து ரொம்ப ஸ்மால் செக்ஸ் தான் இருந்தது எனக்கு வந்து. ஸோ அதனால் நான் இங்கேருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிசைனுக்கும் சென்டராக அதுவாகிற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ இது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டென்சில்ஸ்லாம் இப்போ எதுவும் தேவைப்படலை நம்மளுக்கு அப்படின்னும் போது, ஐ மீன் கிடைக்கல உடனே அப்படின்னா இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயும் கோடு இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த சைட்லேயும் கோடு இருக்கும் உங்களுக்கு வந்து. இதை தான் நான் இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த பிளேஸ்லேருந்து என்னோட இந்த லைன் வரைக்கும் ஒரு அளவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன் நான் வந்து. இது வந்து 1/4 இன்ச்சுன்ற மீனிங்கில் எடுக்கலாம் நீங்கள் வந்து. இல்லை சப்போஸ் எனக்கு இந்த சைஸில் வேணும், இதிலேருந்து இது வரைக்கும் வேணும் செக்குடு அப்படின்னா, இந்த பொசிஷன்லேருந்து இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சைஸ் அப்படின்ற மாதிரி செக்குடு பேட்டர்ன் எடுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஸ்மால் செக்குடு தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் பாருங்கள், நான் இப்போ இந்த லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். அடுத்த லைன் ட்ரா பண்ணும்போது அதை பேஸ் பண்ணியே நான் வந்து லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது இப்படி வைக்கிறதுக்கு கரெக்டாக இல்லைன்னா இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கும் இப்போ ஆல்ரெடி நான் ட்ரா பண்ண லைனுக்கும் இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். தெரியுதுங்களா? பாருங்கள், ஆல்ரெடி நான் ட்ரா பண்ண லைன் இங்கே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் லைன் என்னோடது. இதிலேருந்து இப்போ இங்கே ஸ்கேலில் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இவ்வளோ கேப் இருக்கணும். அதுக்கப்புறமா என்னோடய லைன் அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்து லைனை ட்ரா பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக பொசிஷனாக வச்சுருங்க. அது கிராஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த லைன் தான் இன்னொரு மெஷர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்களா? நான் இப்போ பெனில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இப்போ அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ட்ரா ஆகணும், இந்த கேப் வர மாதிரி. ஸோ அப்போ அங்கே வச்சு அங்கேருந்து ஒரு லைன் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த சைஸுக்கு இப்போ நீங்கள் ஸ்டென்சில் தேடி தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து நம்ம டிப்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன்ஸை மேக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து என்னோடய ஆன்லைன் ட்ரேசிங் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள், மறுபடியும் அடுத்ததும் அதே மாதிரியே தான் வைக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இந்த லைனில் வச்சு காமிக்கிறேன். இந்த லைன் நான் இப்போ வந்து பெனில் ட்ரா பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது, ஸ்மட்ச் ஆன மாதிரி. பாருங்கள், இதுக்கும் ஆல்ரெடி நான் ட்ரா பண்ண லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்து எனக்கு அடுத்த லைன் ட்ரா ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ஸ்மால் பிளேஸில் கூட உங்களால் செக்குடு போட முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு டிசைன்லேயும் வந்து செக்குடு போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி செக்கர் போட்டுக்க முடியும். ஸோ செக்கர் பேட்டர்ன் போடுறதும் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஸ்கேல்லையே தான் மெஷர்மெண்ட் மோஸ்ட்டாக எடுத்துப்பேன். இந்த ஸ்கேலோட அளவை வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் போட்டுக்குவேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் போட்டுப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து இதை அப்படியே வச்சு இப்படி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி வச்சே ட்ரா பண்ணும்போது இதோட ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கேலோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும், அதுக்காக. ஸோ இப்போ இங்கே வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன்லேருந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி வந்துடும். உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து செக்கர் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நான் இந்த டிசைன்லாம் ட்ரா பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி வச்சு ஆப்போசிட் சைடில் இம்ப்ரெஷன் எடுத்துக்க சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் பிளேஸு. அது வந்து இந்த சின்ன இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செக்கர் பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணி வச்சே பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பிளேஸில் வந்து இப்படி ஜஸ்ட் வி மாதிரி வந்துடும். இங்கே வந்து இந்த மாதிரி க்ராஸ் போகாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பிளேஸில் வந்து வி மாதிரி வந்துடும். இப்படி தனியாக இப்படி தனியாக வி 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 போட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் போயிடும். ஸோ அதுக்காக தான் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சு உங்களை ட்ரா பண்ண சொல்கிறேன். ஸோ நமக்கு இந்த ஸ்கேல் அளவுன்றதே போதும். ஸ்டென்சில்ஸ் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ட்ரேசிங் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி செக்கர் போட்டாச்சு. இப்போ அதே சேம் கான்செப்ட் தான் ஆப்போசிட் சைடில் நம்ம போட போகிறோம். ஆப்போசிட் சைடில் போடும்போதும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதாவது சென்டர்லேருந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே சேம் ப்ரொசீஜர் தான் சென்டர்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும். அதே ஸ்கேல் அந்த அளவு தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. பாருங்கள், இந்த லைனோட இது பேஸ் பண்ணியே தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற ஆல்ரெடி நான் ட்ரா பண்ண லைனுக்கும் இந்த லைனுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மீனிங். இது வந்து இங்கேருந்து நான் வந்து என்னோடய லைனை வந்து நியூ லைனை ட்ரா பண்ணுறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த டிசைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த செக்கர் பேட்டர்ன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பாருங்கள், இப்படி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 1 இன்ச்சிலேருந்து வச்சு காட்டுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு ½ இன்ச் அளவுக்கு நான் கணக்கு பண்ணி அதில் வந்து நான் இப்போ எந்த மெஷர்மெண்ட்டுன்றதும் எடுக்கலை, வெறும் ஸ்கேல் அளவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் எந்த பாக்ஸில் வச்சிங்கனாலும் அந்த ½ இன்ச்சுன்றதும் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி உங்களோட அந்த பாக்ஸஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ½ இன்ச்சுன்றது தான் வந்திருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து செக்கர் பேட்டர்னும் நம்ம ஸ்கேல் வச்சே வந்து மேக் பண்ணலாம். ஸ்டென்சில்ஸ் தான் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.